ஓம் தத்புஷாய வித்மஹே வக்கரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாது. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவக்குமார். குரோதி வருடம் தை மாதம் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 31 ஜனவரி 2025 வருடம். இன்றைய திதி வளர்பிறை துவிதை திதி மாலை 4:30 வரை. அவிட்ட நட்சத்திரம் காலை 8:07 வரை உள்ளது. பின் சதய நட்சத்திரம். சித்த யோகம் சுபமுகூர்த்த நாள். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 முதல் 1:30 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை. குளிகை காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் மாலை 3 முதல் 4:30 வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சுப ஓரைகள் சுக்கிர ஓரை காலை 6 - 7 வரை. புதன் ஓரை காலை 7 - 8 வரை. சந்திர ஓரை காலை 8 - 9 வரை. குரு ஓரை காலை 10 - 11 வரை. சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். இன்றைய ராசி பலன்களை இப்போது காணலாம். மேஷராசி அன்பர்களே, நீங்கள் சுறுசுறுப்பானவங்க. எல்லென்றால் என்னையாக எல்லா காரியத்தையும் முடிச்சிடுவீங்க. இன்னைக்கு குரு பலம், கேது பலம், சூரிய பலம், புதன் பலம், சனி பலம், சுக்கிர பலம் எல்லாம் சூப்பரா இருக்குங்க. ஆபீஸ் போறவங்களே, இன்னைக்கு எல்லா விதத்திலும் உங்களுக்கு மேன்மை தரும் நாளுங்க. ஆபீஸ்ல எல்லாரும் உங்களை பாராட்டுவாங்க. வியாபாரிகளே, வியாபாரம் அமோகமா நடக்குங்க. லாபம் கூடுங்க. கடின உழைப்பாளிகளே, இன்னைக்கு நல்ல வருவாய் உண்டுங்க. பெண்களே, உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் ஏற்றம் தரும் நாளுங்க. மற்ற பெண்கள் உங்களை புகழ்ந்து வாங்குங்க. கணவன் மனைக்குள் ஒற்றுமை, அன்பு, பண்பு, பாசம், காதல் மலருங்க. மாணவர்களே, படிப்புல நல்லா படிப்பீங்க. இன்னைக்கு உங்க ஆசிரியர் கூட பாராட்டு தெரிவிப்பாங்க. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 9. நட்சத்திரம் அசுபதி. நீங்க எதிரில் யார் இருந்தாலும் அவங்கள மனசை ரீட் பண்ணிடுவீங்க. அந்த கெப்பாசிட்டி உங்ககிட்ட உண்டுங்க. இன்னைக்கு ஏற்றமான நாளுங்க. எந்த தொழில் செஞ்சாலும் வருமானம் கூடுங்க. பரணி மகாலட்சுமி அருள் பெற்றவங்க. ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணாலும் உங்களுக்கு லாபம் உண்டுங்க. கார்த்திகை கொஞ்சம் கோபம் வருங்க. கோபத்தை கட்டுப்படுத்திடுங்க. இன்னைக்கு ஏற்றமான நாளுங்க. லாபம் கூடுங்க. வணங்க வேண்டிய தெய்வம் முருகர். சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சரவணபவ. ரிஷபராசி அன்பர்களே, நீங்க பாசமானவருங்க. சமுதாய பணியே நாட்டம் உள்ளவருங்க. செவ்வாய், ராகு, சுக்கிர, சந்திரன் பலம் சூப்பரா இருக்குங்க. சனி 10ல ஆட்சியா இருக்குங்க. ஆபீஸ் செல்பவர்களே, உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஏற்றமான நாளுங்க. சிலருக்கு ப்ரமோஷனும் வருங்க, சிலருக்கு டிரான்ஸ்ஃபரும் வருங்க. வியாபாரிகளே, அமோகமா நடக்குங்க வியாபாரம். இன்னொரு தொழில் தொடங்கணுன்ற ஆசையும் வருங்க. லாபம் உண்டுங்க. கடின உழைப்பாளிகளே, இன்னைக்கு நல்ல வருவாய் உண்டுங்க. பெண்களே, உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஏற்றமான நாளுங்க. மகளிர் சுய உதவி குழுல இருக்கிற பெண்களுக்கு இன்னைக்கு எல்லா விதத்திலையும் வருமானம் வருங்க. கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்ட அனுசரணையா நடப்பீங்க. பாசம், நேசம், காதல் மலருங்க. மாணவர்களே, நீங்க நல்லா படிப்பீங்க. மற்ற மாணவர்களுக்கு பாடம் நடத்துவீங்க. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. நட்சத்திரம் கார்த்திகை. உங்களுக்கு கொஞ்சம் கோபம் வருங்க. கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்துங்க. இன்னைக்கு ஏற்றமான நாளுங்க. எந்த தொழில் செஞ்சாலும் வருமானம் கூடுங்க. ரோகிணி, நீங்க மற்றவங்க மனசுல என்ன இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டு பேசுவீங்க. அதே சமயத்துல பிறர் ஏதாச்சும் சொன்னா அதை மட்டும் பொறுக்க மாட்டீங்க. அதனால நீங்க யாரு கூடவும் வாதம் பண்ணாம இருங்க. இன்னைக்கு ஏற்றமான நாளுங்க. எந்த தொழில் செஞ்சாலும் வருமானம் கூடுங்க. மிருகசீரிடம், உங்களுக்கு தெய்வ பக்தி உண்டுங்க. இன்னைக்கு ஏற்றமான நாளுங்க. வருமானம் கூடுங்க. வணங்க வேண்டிய தெய்வன் சிவன், பார்வதி. சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் நம சிவாய.
சிவாய நமோம். மிதனராசி அன்பர்களே, நீங்க சாமர்த்தியசாலிங்க. எல்லா விஷயத்திலும் திட்டம் போட்டு செயல்படுத்துவீங்க. இன்னைக்கு புதன் சுக்கிர பலம் தாங்க சூப்பரா இருக்கு. மற்ற கிரகங்களுடைய பலம் சுமாரா இருக்குங்க. ஆபீஸ் போறவங்களே இன்னைக்கு வேலை எல்லாம் செய்வீங்க. ஆனா சட்டுன்னு யாராச்சும் ஏதாச்சும் சொன்னா கோபப்பட்டுடாதீங்க. வியாபாரிகளே, வியாபாரம் அமோகமா நடக்குங்க. லாபம்லாம் வருங்க. ஆனா யாராச்சும் ஒருத்தங்க வந்து ஏதாவது ஒண்ணு பேசுவாங்க. அமைதியா விட்டுடுங்க. கடின உழைப்பாளிகளே, இன்னைக்கு எல்லா விதத்திலையும் வருமானம் வருங்க. ஆனா தேவையில்லாத பிரச்சனைகளும் சேர்ந்து வருங்க. அதனால அதுல நீங்க தலையிடாம இருங்க. பெண்களே, இன்னைக்கு உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஏற்றமா இருக்குங்க. சில பெண்கள் வந்து உங்ககிட்ட பேசும்போது ஏதாவது பேசுவாங்க. நீங்க கோபப்பட்டுடாதீங்க. கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரணையா போங்க. மாணவர்களே, நல்லா படிப்பீங்க. ஆனா சக மாணவர்கள் கேலி பண்ணா அமைதியா போயிடுங்க. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. நட்சத்திரம் மிருகசீரிடம். தெய்வ பலம் உள்ள நட்சத்திரங்க. உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஏற்றமா இருக்குங்க. ஆனா கோபம் தட்டுன்னு வருங்க. அதை மட்டும் குறைச்சிக்கிங்க. திருவாதிரை, நீங்க எல்லாரையும் புரிஞ்சுக்கிட்டு நடப்பீங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகுவீங்க. ஆனா யாராச்சும் சொன்னா பொறுக்க மாட்டீங்க. இன்னைக்கு விட்டு கொடுத்து போங்க. நாளு நல்லா இருக்குங்க. புனர்பூசம், தெய்வ கடாட்சம் உண்டு. இருந்தாலும் இன்னைக்கு கொஞ்சம் அமைதியா இருங்க. வணங்க வேண்டிய தெய்வம் ராமபிரான். சொல்ல வேண்டிய மந்திரம் ராம் ராம் ராம். கடகராசி அன்பர்களே, தெய்வ பலம் மிக்கவர்களே, கேது குரு சுக்கிர பலம் சூப்பரா இருக்குங்க. மற்ற கிரக பலம் சுமாரா இருக்குங்க. ஆபீஸ் போறவங்களே, இன்னைக்கு எல்லா விதத்திலும் ஏற்றமான நாளுங்க. உங்களுக்கு சில பேருக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. வியாபாரிகளே, வியாபாரம் நல்லா நடக்குங்க. அதே சமயம் இன்னொரு வியாபாரம் தொடங்கலாம்னு யோசிப்பீங்க. ஆனா எதையும் யோசிச்சு நிதானமா முடிவெடுங்க. கடின உழைப்பாளிகளே, நல்லா வேலை செய்வீங்க. ஆனா பணம் நல்லா வருங்க. செலவும் கூட வருங்க. பெண்களே, இன்னைக்கு எல்லா விதத்திலும் ஏற்றமான நாளுங்க. மற்ற பெண்கள் உங்ககிட்ட இருந்து காரியத்தை சாதிக்க பார்ப்பாங்க. அதனால நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணுங்க. கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நடப்பீங்க. இருந்தாலும் வார்த்தைகள்ல நிதானம் தேவைங்க. மாணவர்களே, நல்லா படிப்பு வருங்க. அதே சமயத்துல ஞாபக மறதியும் இருக்குங்க. அதனால நீங்க எழுதி பாருங்க. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 3. நட்சத்திரம் புனர்பூசம். தெய்வீக பலம் உண்டு. படிப்புல கவனம் உண்டு. மாணவர்களுக்கு தொழில் செய்பவர்களுக்கு இன்னைக்கு எல்லா விதத்திலும் ஏற்றமான நாள். லாபம் உண்டு. பூசம், உங்களுக்கு எல்லா விதத்திலையும் இன்னைக்கு ஏற்றமான நாளுங்க. பிறருக்கு நீங்க அட்வைஸ் பண்ணிக்கினே இருப்பீங்க. அதே சமயத்துல உங்களை நீங்க பாதுகாத்துக்கணுங்க. ஆயில்யம், இன்னைக்கு நீங்க எச்சரிக்கையா இருக்கணுங்க. இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம். வார்த்தையில கவனம் தேவை. எந்த தொழில் செய்யறதா இருந்தாலும் நிதானம் தேவை. பணம் எண்ணும் போதும் எண்ணி கொடுக்கும் போதும் கவனமா இருக்கணுங்க. உங்களை வம்புக்கு யாராச்சும் இழுத்தா அந்த இடத்த விட்டு அமைதியா நகர்ந்துருங்க. வணங்க வேண்டிய தெய்வம் கால பைரவர். சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஹ்ரீம் கால பைரவாய நமக. சிம்மராசி அன்பர்களே, நீங்க கம்பீரமானவர்களுங்க. சூரியன் புதன் சந்திரன் பலம் சூப்பரா இருக்குங்க. மற்ற கிரகங்களும் சுமாரா இருக்குங்க. குரு பலம் சுமாரா இருக்குங்க. இன்னைக்கு சில பேருக்கு பிரயாணம் பண்ணக்கூடிய அதிர்ஷ்டம் வருங்க. ஆபீஸ் போறவங்களே, இன்னைக்கு எல்லா விதத்திலும் நல்லா இருக்குங்க. ஆனா சில பேர் உங்ககிட்ட வேலையை கொடுப்பாங்க. நீங்க வேலையை செஞ்சு கொடுத்துருங்க. வியாபாரிகளே, வியாபாரம் அமோகமா நடக்குங்க. சில பேருக்கு கடன் கொடுக்கும்போது பார்த்து நிதானமா கடன் கொடுத்தா வருமானு யோசிச்சு கொடுங்க. கடின உழைப்பாளிகளே, இன்னைக்கு எல்லா விதத்திலும் ஏற்றமான நாளுங்க. சிலர் உங்களை ஏதாவது ஒரு வகையில ஏமாற்றணும்னு நினைப்பாங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. பெண்களே, இன்னைக்கு சக பெண்கள் உங்ககிட்ட வந்து உதவி கேட்பாங்க. நல்லவங்களா பார்த்து உதவி செய்யுங்க. கணவன் மனைவி உங்களுக்குள்ள அன்பு பண்பு பாசம் காதல் மலருங்க. மாணவர்களே, இன்னைக்கு நல்லா படிப்பீங்க. அதே சமயத்துல ஞாபகம் மறதி வருங்க. எழுதி பார்த்துருங்க. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1. நட்சத்திரம் மகம். தலைமை பண்பு தாங்கக்கூடிய
இது உங்களுக்கு இருக்குங்க. நீங்க எல்லா விஷயத்திலும் ஏற்றமான நாளுங்க இன்னைக்கு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டுங்க. பூரம் நீங்க மகிழ்ச்சிகரமா இருப்பீங்க. அதே சமயத்துல சில சமயத்துல நீங்க பிடிவாத குணமும் உங்களுக்கு உண்டுங்க. இன்னைக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. உத்தரம் உங்களுக்கு எப்பயுமே இரக்க குணம் உண்டுங்க. இன்னைக்கு நல்ல நாளுங்க. வருமானம் கூடுங்க. வணங்க வேண்டிய தெய்வம் சூரிய நாராயணர். சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய நமக. கன்னிராசி அன்பர்களே, இன்னைக்கு எல்லா விதத்திலும் ஏற்றமான நாளுங்க. நீங்க இனிமையா பழகுவீங்க. சனி, சுக்கிரன், குரு சூப்பரா இருக்குங்க. ஆபீஸ் போறவங்களுக்கு இன்னைக்கு ஏற்றமான நாளுங்க. வருமானம் கூடுங்க. இன்கிரிமெண்ட் வருங்க. வியாபாரிகளே, வியாபாரம் அமோகமா நடக்குங்க. எந்த தொழில் செஞ்சாலும் முன்னேற்றம் உண்டுங்க. கடின உழைப்பாளிகளே, இன்னைக்கு நல்ல வருவாய் உண்டுங்க. குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டுங்க. நட்பினால உங்களுக்கு ஆதாயம் உண்டுங்க. பெண்களே, இன்னைக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸால உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில ஆதாயம் கிடைக்குங்க. கணவன் மனைவி உங்களுக்குள்ள அன்பு பாசம்லாம் உண்டுங்க. அதே சமயத்துல நண்பர்கள் வீட்டுக்கு இன்னைக்கு விருந்தோம்பலுக்கு போகக்கூடிய அமைப்பு உண்டுங்க. மாணவர்களே, நல்லா படிப்பீங்க. நல்ல மாணவர்கள் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸா கிடைப்பாங்க. அதனால உங்க கல்வித்தரம் உயருங்க. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. நட்சத்திரம் உத்திரம். உங்களுக்கு தெய்வ குலம் உண்டுங்க. அதே சமயத்துல இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸால உங்களுக்கு ஏற்றம் உண்டுங்க. தொழில்ல லாபம் உண்டுங்க. அஸ்தம் நீங்க எதையும் யோசிச்சு செயல்படுத்துவீங்க. இனிமையா பேசுவீங்க, பழகுவீங்க. உங்களுக்கு நட்பினால ஒரு ஆதாயம் கிடைக்குங்க. சித்திரை சற்று கோவப்படுவீங்க. இருந்தாலும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பால வருமானம் வருங்க. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள், லட்சுமி நரசிம்மர். சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீம் லட்சுமி நரசிம்மாய நமக. துலாம் ராசி அன்பர்களே, நீங்க நியாயவாதிங்க. மனசுல பட்டதை டக்குன்னு பேசுவீங்க. அதனால இன்னைக்கு கொஞ்சம் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணுங்க. புதன், ராகு, சுக்கிரர் பலம் சூப்பரா இருக்குங்க. மற்ற கிரக பலம் சுமாரா இருக்குங்க. ஆபீஸுக்கு போறவங்களே, உங்களுக்கு இன்னைக்கு எல்லா விஷயமும் ஏற்றமா இருக்குங்க. அதே சமயத்துல உங்களுக்கு சில பேரால பிரச்சனையும் வருங்க. எச்சரிக்கையா இருங்க. வியாபாரிகளே, வியாபாரம் அமோகமா நடக்குங்க. சில பேர் உங்க மேல கோவப்பட்டு ஏதாவது சிலுமிஷம் பண்ணுவாங்க. அதனால கவனமா இருங்க. கடின உழைப்பாளிகளே, இன்னைக்கு வருமானம் உண்டுங்க. போட்டியாளர்களால தொந்தரவும் உண்டுங்க. பெண்களே, இன்னைக்கு சக பெண்கள்கிட்ட பேசும்போது ஜாக்கிரதையா பேசுங்க. ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டாலும் அதுக்கு புதுசு புதுசா அர்த்தத்தை கண்டுபிடிச்சு பிரச்சனைய பண்ணுவாங்க. கணவன் மனைவி நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும். பேசும்போது ஜாக்கிரதையா பேசணும். இல்லைன்னா உங்களுக்குள்ள பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. கவனமா இருங்க. மாணவர்களே, இன்னைக்கு நல்லா படிப்பீங்க. சில மாணவர்கள் கேலி பண்ணா அந்த இடத்துல அமைதியா இருந்துருங்க. இல்லைன்னா பிரச்சனை ஆயிடுங்க. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. நட்சத்திரம் சித்திரை. உங்களுக்கு முன்னாடியே கோபம் வருங்க. இன்னைக்கு கோபத்தை கட்டுப்படுத்தி வச்சீங்க. எந்த விஷயத்திலையும் யார்கிட்டையும் தலையிடாதீங்க. சுவாதி நீங்க வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசுவீங்க. நியாயவாதிகள் மனசுல பட்டதை பேசுவீங்க. இருந்தாலும் இன்னைக்கு நாள்ல மட்டும் கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு நைஸா நகர்ந்துடுங்க. விசாகம் நீங்க பொறுமைசாலிங்க. எதையும் யோசிச்சு தான் பேசுவீங்க. இருந்தாலும் இன்னைக்கு நிறைய நீங்க யோசிச்சு பேசணுங்க. வருமானம் கூடுங்க. வணங்க வேண்டிய தெய்வம் இன்னைக்கு நீங்க குரு ராகவேந்தர் ஆர் சாய்பாபா வணங்குங்க. எல்லாம் ஏற்றமா நடக்குங்க. சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சாய்ராம். விருச்சிகராசி அன்பர்களே, உங்க மனசுல பட்டதை தெளிவா பேசிடுவீங்க. இன்னைக்கு குரு, சூரியன், புதன், சுக்கிரன், கேது பலம் சூப்பரா இருக்குங்க. எல்லா விதத்திலும் உங்களுக்கு லாபம் கூடுங்க. ஆபீஸ் செல்வர்களே, இன்னைக்கு வருவாய் உண்டுங்க. எல்லா விதத்திலும் ஏற்றம் உண்டுங்க. வியாபாரிகளே, வியாபாரம் அமோகமா நடக்குங்க. இன்னைக்கு லாபம் கூடுங்க. சில பேர் புது வியாபாரம் ஏதாச்சும் சைட்ல தொடங்கலாமா கூட யோசிப்பாங்க. யோசிச்சு செயல்படுங்க. கடின உழைப்பாளிகளே, உங்களுக்கு வருவாய் கூடுங்க. மன மகிழ்ச்சி உண்டாகுங்க. பெண்களே, இன்னைக்கு
உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஏற்றம் உண்டுங்க. அதே சமயத்துல சில பெண்கள் ஏதாவது ஒரு வகையில நம்ம சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு துடிப்பா செயல்படுவாங்க. கணவன் மனைவி இருவருக்குள்ள அன்பும் பண்பும் காதலும் மலருங்க. ஏதாச்சும் ஒரு விஷயத்துல ஈடுபட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்றது எண்ணம் தோன்றுங்க. மாணவர்களை நல்லா படிப்பீங்க, சக மாணவர்களுக்கு பாடம் நடத்துவீங்க. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு மற்றும் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. நட்சத்திரம் விசாகம். உங்களுக்கு தெய்வ பலம் உண்டுங்க, பொறுமைசாலிங்க, லட்சுமிகரம் உண்டுங்க, ஏற்றமான நாளுங்க. அனுஷம் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் பக்குவம் உண்டுங்க. சமயத்துல கோபமும் வருங்க, கோபத்தை கட்டுப்படுத்திடுங்க, எல்லா விதத்திலும் ஏற்றமா இருக்குங்க. கேட்டை உங்களுக்கு கொஞ்சம் பிடிவாத குணம் உண்டுங்க, பிடிவாதத்தை விடுங்க, எல்லாத்தையும் அனுசரிச்சு போங்க. இன்னைக்கு ஏற்றமான நாளா அமையுங்க. வணங்க வேண்டிய தெய்வம் முருகர் மற்றும் ஐயப்பன். சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சரவணபவ சுவாமியே சரணமையப்பா. தனுசு ராசி அன்பர்களே, நீங்கள் பக்தி மார்க்கத்தில் மனதை செலுத்துவீர்கள். இன்னைக்கு புதன் சனி சந்திரன் சூப்பரா இருக்குங்க. மற்ற கிரகங்கள் சுமாரா தாங்க இருக்கு. ஆபீஸ் போறவங்களே இன்னைக்கு எல்லா ஒர்க்கையும் நீங்க செஞ்சாலும் சில பேர் ஏதாச்சும் பேசுவாங்க, தொல்லை கொடுப்பாங்க. அதை நீங்க கண்டுக்காம விட்டுடுங்க. வியாபாரிகளே வியாபாரம் அமோகமா நடக்குங்க. சில கஸ்டமர் ஏதாச்சும் ஏட்டிக்கு போட்டா பேசுவாங்க. நீங்க அதை அனுசரிச்சு பதில் சொல்லிட்டு போயிடுங்க. கடின உழைப்பாளிகளே வருமானம் வருங்க. உங்களுக்கு போட்டியாளர்கள் ஏதாச்சும் ஒரு வகையில தொல்லை கொடுப்பாங்க. அதை இன்னைக்கு நீங்க சகிச்சுக்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு லாபம் உண்டுங்க. பெண்களே மற்ற பெண்கள் கிட்ட பேசும்போது கவனமா பேசுங்க. நீங்க சொல்லாத வார்த்தை கூட சொன்ன மாதிரி சொல்லுவாங்க சில பேர். அதனால நீங்க கொஞ்சம் உஷாரா இருங்க. கணவன் மனைவி உங்களுக்குள்ள அன்பு பண்பு பாசம் எல்லாம் இருக்குங்க. அதே சமயம் வார்த்தை பிரயோகம் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து பிரயோகம் பண்ணுங்க. மாணவர்களே இன்னைக்கு நல்லா படிப்பீங்க. சில மாணவர்கள் கேலி பண்ணுவாங்க, அதை கொஞ்சம் சகிச்சுக்கிங்க. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் பொன்னிறம். அதிர்ஷ்ட எண் 3. நட்சத்திரம் மூலம். உங்களுக்கு எப்பயுமே தெய்வ கடாட்சம் உண்டுங்க. எதையுமே யோசிச்சுதான் நீங்க பண்ணுவீங்க. இன்னைக்கு சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் வருங்க, கொஞ்சம் சகிச்சிங்க. தொழில லாபம் உண்டுங்க. போராடம் உங்களுக்கு நல்லா பேசுவீங்க. அதனால இன்னைக்கு யாரையும் தொல்லை கொடுத்தாலும் அவங்க கிட்ட எந்த பேச்சும் வச்சுக்காதீங்க. கொஞ்சம் இன்னைக்கு அமைதியா போங்க. தொழில லாபம் உண்டுங்க. உத்திராடம் நீங்க என்னைக்கா இருந்தாலும் கரெக்டா ஃபாலோ பண்ணுவீங்க. சில பேர் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பத்தி பேசிக்கினே இருப்பாங்க. அதனால நீங்க எரிச்சல் அடையாதீங்க. எல்லா விஷயமும் ஏற்றமா இருக்குங்க. நல்ல நாளுங்க. வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி. சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் நமச்சிவாய சிவாய நம ஓம். மகர ராசி அன்பர்களே, நீங்க உழைப்பால முன்னுக்கு வரணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இன்னைக்கு சனி குரு ராகு சந்திரபலம் சூப்பரா இருக்குங்க. தொட்ட காரியம் துலங்குங்க. ஆபீஸ் போறவங்களே இன்னைக்கு ஏற்றமான நாளுங்க. உங்களுக்கு பாராட்டுகள் உண்டுங்க. வியாபாரிகளே வியாபாரம் கூடுங்க. எல்லா விதத்திலும் மனமகிழ்ச்சி உண்டாகுங்க. லாபம் கூடுங்க. கடின உழைப்பாளிகளே இன்னைக்கு அருமையான நாளுங்க. உங்களுக்கு வருமானம் கூடுங்க. குடும்பத்தார் மனமகிழ்ச்சியோட இருப்பாருங்க. பெண்கள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் இன்னைக்கு ஏற்றமான நாளுங்க. மற்ற பெண்கள் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்க அட்வைஸ் வேற கேட்பாங்க. இன்னைக்கு உங்களுக்கு மனமகிழ்ச்சி தரக்கூடிய நாளுங்க. உடல் சோர்வும் ஏற்படுங்க, அசதியும் உண்டாகுங்க. கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போவீங்க. அதே சமயத்துல உங்களுக்குள்ள மனமகிழ்ச்சியை பரிமாற்றம் செஞ்சு கொள்ளுவீங்க. உங்களுக்கு இன்னைக்கு ஏற்றமான நாளுங்க. மாணவர்களே இன்னைக்கு உங்களுக்கு நல்லா படிப்பு வருங்க. அதே சமயத்துல தூக்கமும் வருங்க. அதனால தூக்கத்தை கட்டுப்படுத்துங்க. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. நட்சத்திரம் உத்திராடம். கொஞ்சம் கோவப்படுவீங்க, கோவத்தை விட்டுடுங்க. ஏற்றமான நாளுங்க. வருமானம் கூடுங்க, மனமகிழ்ச்சி கூடுங்க. திருவோணம் நீங்க பொறுமைசாலிங்க. கடவுள் பக்தி உண்டுங்க. உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஏற்றமான நாளுங்க. இன்னைக்கு வருமானம் கூடுங்க. அவிட்டம் தொட்டது துலங்குங்க. இன்னைக்கு ஏற்றமான நாளுங்க. வருமானம் கூடுங்க. வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஆஞ்சநேயாய நமக.
கும்பராசி அன்பர்களே, நீங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யும் மனம் படைத்தவங்க. இன்னைக்கு சந்திர பலம் செவ்வாய் பலம் மட்டும்தாங்க நல்லா இருக்கு. மற்ற கிரக பலம் சுமாரா இருக்குங்க. உங்களுக்கு தெய்வ கடாட்சம் உண்டுங்க. ஆபீஸ் போறவங்களே, இன்னைக்கு ஆபீஸ்ல உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்குங்க. இருந்தாலும் சில தொல்லைகள் வருங்க. அதை பத்தி கவலைப்படாதீங்க. வியாபாரிகளே, வியாபாரம் அமோகமா நடக்குங்க. இன்னொரு வியாபாரம் தொடங்குறத பத்தி யோசிப்பீங்க. ஆனா யோசிச்சு முடிவெடுங்க. கடின உழைப்பாளிகளே, இன்னைக்கு வருவாய் உண்டுங்க. எல்லா விதத்திலும் உங்க பெயர் புகழ் பரவுங்க. பெண்களே, உங்களை பத்தி மற்ற பெண்கள் புகழ்ந்து தள்ளுவாங்க. இன்னைக்கு ஏற்றமான நாளுங்க. கணவன் மனைவிக்குள்ள அன்பு, பண்பு, பாசம், காதல் மலருங்க. மாணவர்களே, நீங்க நல்லா படிப்பீங்க. அதனால கிளாஸ்ல நம்பர் 1 கூட வரக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண் 5, 6. நட்சத்திரம் அவிட்டம். தொட்டது துலங்கும். எல்லா இடத்துலயும் கீர்த்தி பரவும். உங்களுக்கு பணவரவு தனவரவு உண்டுங்க. சதயம் பொறுமைசாலிகள். அதே சமயத்துல திட்டமிட்டு வேலையை முடிப்பீங்க. இன்னைக்கு பணவரவு உண்டு. ஆதாயம் உண்டு. போராட்டாதி தெய்வீக பலம் உண்டு. கோயில்கள் குளம்னு போவீங்க. அதே சமயத்துல இன்னைக்கு ஏற்றமான நாள். வருமானம் கூடுங்க. வணங்க வேண்டிய தெய்வம் கால பைரவர். சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீம் கால பைரவாய நமக. மீனராசி அன்பர்களே, உங்களுக்கு சுக்கிர பலம், சூரிய பலம், புதன் பலம் சூப்பரா இருக்குங்க. மற்ற கிரக பலம் சுமாரா இருக்குங்க. ஆபீஸ் போறவங்களே, இன்னைக்கு எல்லா விஷயத்திலும் பெருமைப்படுற மாதிரி நடந்துக்குவீங்க. வியாபாரிகளே, வியாபாரம் அமோகமா நடக்குங்க. உங்களுக்கு சமுதாயத்துல பெருமையும் சேருங்க. கடின உழைப்பாளிகளே, வருவாய் கூடுங்க. மற்றவங்க உங்களை புகழ்ந்து தள்ளுவாங்க. பெண்களே, நீங்க மற்றவர்கள் பாராட்டுற மாதிரி ஒரு சில செயல்களை இன்னைக்கு செஞ்சு காரியத்தை சாதிப்பீங்க. கணவன் மனைவி ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் அன்பும் பண்பும் காதலும் மலருங்க. விட்டு கொடுத்து போவீங்க. அதனால மற்றவங்க உங்களை பார்த்து பொறாம கூட படுவாங்க. மாணவர்களே, நல்லா படிப்பீங்க. அதனால நீங்க கொஞ்சம் கர்வப்படாம இருங்க. உங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் ஏற்றம் உண்டுங்க. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. நட்சத்திரம் புரட்டாதி. தெய்வ பலம் உண்டுங்க. எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நீங்க பெருமை அடைவீங்க. ஏற்றமான நாளுங்க இன்னைக்கு. உத்தரட்டாதி நல்லா உழைப்பீங்க. அதே சமயத்துல உங்களுக்கு கோபம் வருங்க. கோபத்தை குறைச்சிங்க. எல்லா விதத்திலும் இன்னைக்கு ஏற்றம் உண்டுங்க. ரேவதி, நீங்க மற்றவங்களுக்கு தாராளமா செலவு பண்ணுவீங்க. இன்னைக்கு சிக்கனமா செலவு பண்ணுங்க. யார புரிஞ்சுக்கிட்டு நடந்துங்க. அதே சமயம் உங்களுக்கு வருவாய் கூடுங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் வெங்கடேச பெருமாள். சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய நமக. 12 ராசி அன்பர்களும் செல்ல வேண்டிய ஆலயம் சிவாலயம். சிவாலயம் சென்று சிவபெருமானுக்கு வில்வம் சூட்டி பசுனை தீபம் ஏற்றி பின் வீட்டிற்கு வந்து பசுனை தீபம் ஏற்றி லட்சுமி தேவியை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். செல்வ வளம் பெருகும். நன்றி, வணக்கம்.